அட நில்லுப்பா. நீங்க எங்க போறீங்க மாப்பிள்ள சார்? நீங்க இன்னைக்கு எங்களோட விருந்தாளி. நீங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய பாக்கி இருக்கு. அட வாங்க வாங்க மாப்பிள்ள சார். இந்த காஸ்ட்லி சேர் உங்களுக்காகவே பண்ணுது. இதை சொல்லிக்கொண்டே தீரஜ் சர்வாவுக்கு ஒரு மிக அழகான ஆனால் ஆபத்தான தோற்றமளிக்கும் நாற்காலியில் உட்காரும்படி சைகை செய்தான். ஏ தீரஜ், உனக்கு பைத்தியமா? அவன் இந்த சேர்ல உட்கார முடியாது. இது யாரோட சேர்னு உனக்கு தெரியும்ல? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. எங்க பாசத்துக்குரிய மாப்பிள்ள சாருக்கு இது நாங்க கொடுக்கிற மரியாதை. ஆமா, என்ன இருந்தாலும் இவர் நம்ம ஃப்ரெண்டோட மாப்பிள்ள. அதனால இவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நிச்சயமா நாங்க பண்ணதான் போறோம். ஏன் இல்ல? கிஷோரின் வார்த்தைகளை கேட்ட ஆகாஷ் புரிந்து கொண்டான். தீரஜ் சர்வாவின் கதையை முடித்துவிட நினைத்திருந்தான். இப்ப எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிடும் இந்த டெலிவரி பாயோட யோக்கியதை என்ன. வாங்க வந்து இந்த காஸ்ட்லியான சேர்ல உட்காருங்க. இது உங்களுக்காகவே பண்ணது தானே. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சர்வா நாற்காலியில் உட்கார்ந்தவுடன் ஒரு பெரிய அலாரம் ஒலிக்க ஆரம்பித்தது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? மாஃபியா கிங்கோட சேர்ல உட்கார்ந்திருக்க. நல்லா மாட்டிக்கிட்ட. அந்த ஸ்பெஷல் சேரில் தி மாஃபியா கிங் குரூப்பில் தலைவரான விக்ரமனுக்கு சொந்தமானது. மற்றும் விக்ரமின் இந்த நாற்காலியில் வேறு யாரும் உட்கார அனுமதிக்கப்படுவதில்லை. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.